வணக்கம் நண்பர்களே. தெரிந்து தெளிதல்ங்கிற அதிகாரத்துல நாம இதுவரை 4 குறள் பார்த்தோம். இப்ப 5வது குறள் நம்ம பார்க்கிறோம். 5வது குறள் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தம் தம் கருமமே கட்டளைக்கல். அவரு சொல்றாரு, மனிதர்களை தெரிந்து தெளியும் பொழுது குணம் நாடி குற்றம் நாடி எல்லாம் சொன்னாரு. இப்போ ஒரு ஒரு மனிதனை பற்றி அவர் சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நம்ம வாழும் பொழுது நம்முடைய நடவடிக்கைகள் நம்முடைய செயல்கள் எல்லாம் எப்படி நம்மளை அது வழி நடத்துது, எப்படி அதுகள் எல்லாம் இன்னாரா அவரு அப்படின்னு சொல்லி அவரை பற்றி ஒரு மனிதனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுடைய செயல்கள் எல்லாம் ரொம்ப முக்கியமா அமைஞ்சிருக்கு. அதுதான் அவரு நமக்கு அவரு சொல்ற, நீங்க உங்களுடைய செயல்களை ஒரு பெருமைக்குரிய செயல்களா நீங்க வைக்கணும். அந்த பெருமைக்குரிய செயல்களை தான் நீங்க செய்யணும். அதுதான் அவர் சொல்ற, பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தம் தம் கருமமே கட்டளைக்க. நீங்க வேற எதனாலையும் பெருமை எதனாலையும் மனிதனுக்கு ஏற்படுதுங்களா நீங்க நினைக்காதீங்க. மாத்திரம் ஒருத்தருடைய பெருமைகள் நாம நினைப்போம். அது இல்ல. நாம ஒருவருடைய பெருமை எப்படி அது உருவாகுது, ஒருவரை பற்றி சிறுமையாக நினைப்பது எப்படி ஆகுது அப்படிங்கும் போது வள்ளுவர் சொல்றாரு, பெருமைக்கும் ஏனைய ஏனை சிறுமைக்கும் தம் தம் கர்மமே கட்டளைக்கல். உன்னுடைய செயல்கள் தான் உனக்கு பெருமையோ அல்லது சிறுமையோ தருகிறது. நீ வேற எங்கேயும் நீ நினைக்காத. எப்படியோ ஒரு மனுஷன் ஒரு அவங்க அப்பாவை வச்சு அவனை நம்ம தெரிஞ்சிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பெரிய பிளேயரோ அப்படி அதுகளை வச்சு நம்ம தெரிஞ்சிருக்கோம். பல காரணங்களால ஒருவரை நம்ம தெரிஞ்சிருப்போம். அதனால அவங்கள நம்ம ஒவ்வொரு கண்ணோட்டத்துல நம்ம பார்ப்போம். ஆனா ஒரு திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரு மனிதரை பார்க்கும்போது அவருடைய பெருமையாக இருந்தாலும் சரி, அவருடைய சிறுமையாக இருந்தாலும் சரி, ஏனை சிறுமைக்கும் தம் தம் அவரவருடைய தம் தம் கருமமே கட்டளை. அவங்க என்ன செயல் புரிகிறார்களோ அதன் வழிதான் அது அவர்களை அடையாளம் காட்டுகிறது. நீங்க பாத்தீங்கன்னா, இந்த நம்ம நல்ல காரியங்கள் நம்ம செய்யும் பொழுது நமக்கு ஒரு பேர் வரும். நல்ல காரியங்கள் செய்யாத பொழுது நமக்கு ஒரு கெட்ட பெயர்கள் உருவாகும். அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, எப்படியோ சிறு வயதுல நாம நமக்கு சில பெருமைகளையும் தேடிக்கிறோம், சில சிறுமைகளையும் தேடிக்கிறோம். எப்படியோ வாழ்க்கையில நம்ம வாழறோம். அறியாமையில பல தவறுகளை செய்யறோம். பிறகு அந்த தவறுகள் எல்லாம் நமக்கு உரியனவாக ஆகியிருது. அதுக்கப்புறம் சிறு வயதிலே ஒரு பையன் நல்ல பையனாக இருக்கான். அப்படியே அவனுடைய குணம் அது ஒரு நல்ல பையன்கிற பேரை வாங்கினான்.
ஆனா இதுகள் எல்லாம் சிறுவயதில நமக்கு எதுவுமே நமக்கு தெரிகிறது இல்லை. அதனாலதான் பெரியவர்கள் சொல்லுவாங்க, சிலர் பத்தி சொல்லுவாங்க, அவன் சிறு வயதிலிருந்தே ஒரு நல்ல பையன் பெயர் பெற்றவன். இதுகளெல்லாம் அந்த ஒரு குடும்பம், அந்த தாய் தகப்பன், அவங்களுடைய சூழ்நிலை, அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது கண்ணும் கருத்துமாக அவர்களுடைய செயல்கள் எல்லாம் நன்றாக இருக்கின்றதை கவனித்து பார்த்து அப்படி உருவாக்க வேண்டும். அப்படி வரும்பொழுது அந்த நம்முடைய செயல்கள் தான் நம்முடைய கட்டளை கல்லாக ஆகிறது. இதை நாம் தெரிஞ்சுக்கணும். சரியா? 5வது குறள் பார்த்தோம். அடுத்தால 6வது குறள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுவரை நன்றி.